சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், 80 பவுன் எண்ணி வச்சிடணும். முதல்ல ஒரு 2-3 நாளைக்கு ஹலோ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்புறம் ஏதாவது விஷயம்னா அவங்க அம்மா மட்டும் பேசுவாங்க. வீட்டு வேலை செய்யறதுக்கு இலவசமா ஒரு வேலைக்காரி கிடைச்சிட்டான். வேலைக்காரியெல்லாம் நிறுத்திட்டாங்க. இந்த பொண்ணு தான் எல்லா வேலையும் செய்யும். ஆனா இந்த பொண்ணு இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. அப்பத்தானே ஆரம்பிச்சிருக்குது. முதல்ல அது நிக்கிதான்னு பார்ப்போம். மாப்பிள்ளை நீங்க கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போனது தானே மாப்பிள்ளை. அவளும் ஒரே ஏக்கமா இருக்கிறா. ஏக்கத்துக்கு என்ன கிடைக்குது? என் பையன் பண்ணையத்தையே அவன் முடிச்சுட்டா, அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. கெட்ட வார்த்தையில ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க மருமகளை. காலாமுத்துன்னு சொன்னா கூட மாமியாருக்கு காலாமுத்துனா தப்பு கிடையாது. அதை ஒரு வேலைக்காரியை செய்ய சொல்ற மாதிரி செய்ய முடியும். ஒரு பைசா செலவழிக்காம, ஒரு கோர்ட்டுக்கு வராம, தான் செஞ்ச தப்புக்கான பரிகாரம் எதுவும் பண்ணாம அவர் தப்பிச்சுக்கிறார். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம், வெல்கம் டு வழக்கு எண். நானும் உங்களை மாதிரி ஆர்வத்தோடு காத்திருக்கேன். இந்த வாரம் மேடம் என்ன மாதிரியான வழக்கு பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு வாங்க மேடம் வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கு மேம். எப்படி போச்சு 2 வாரமும்? நல்லா போச்சு மேம். நிறைய பேர் மேடமோட ஸ்பீச் கேட்டு நல்லா இன்ஸ்பயர் ஆயிடுறாங்க. திங்கக்கிழமை வருதோ இல்லையோ உங்கள் வீடியோ பார்க்காம இருந்தால் திங்கக்கிழமை வரலங்கிறாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க. கமெண்ட்டில் பாருங்க மேம், அப்படி தான் கேட்குறாங்க. இன்னைக்கு எந்த மாதிரி வழக்கு மேம்? இன்னைக்கு நதியா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய வழக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். நதியா ஒரு சாதாரணமான ஒரு பெண், ஆனால் பெற்றோருக்கு ஒரே பெண் அவள். அதனால் நல்லபடியாக வளர்த்துருக்காங்க அந்த பொண்ணையும். நல்ல ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க அந்த பொண்ணு. அந்த டைமில் தான் ஒரு கல்யாண வீட்டில் பார்க்குறாங்க ஒரு தம்பியை, ஒரு பையனை பார்த்தோன்னே பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. அப்புறம் யாரோ பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, அவன் இப்போ சவுதியில் வேலை செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன படிச்சிருக்கான்னு எல்லாம் கேட்டபோது பிடெக் வரைக்கும் படிச்சிருக்கான் பையன் அப்படின்னாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல படிப்பு, ஒரு நல்ல வேலை, அதனால் சரி அந்த பையனுக்கு நம்ம பொண்ணை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க. அப்புறம் பேசுகிறாங்க எல்லார்கிட்டையும். பேசும்பொழுது பொண்ணு நல்லா இருக்குமா, பார்த்த உடனே யாருக்குமே பிடிக்கும், அமைதியான குணம். ஸோ பரவாயில்ல, பொண்ணு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது சரி என்ன செய்வீங்க நீங்கள்? வழக்கமான பேரம் பேசுதல் தான். அப்போ இவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ஒரு 60 பவுன் வரைக்கும் நகை போடுவோம், அது நாங்கள் செய்கிறோம். அப்புறம் பையனுக்கு கொஞ்சம் போடுறோம். அப்புறம் ஒரு 3 லட்சம் ரூபாய் மருமகன் கையில் நாங்கள் கொடுத்துட்றோம். தங்கமான மாமனாராக இருக்காரு. இல்லை வரதட்சணைன்னு இல்லாமலும், ஆனால் அதை 3 லட்சம் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. முதல்ல எல்லாம் அதெல்லாம் என்ன உங்கள் பொண்ணுக்கு தானே செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த அடிப்படையிலேயே என்னாச்சு, இவங்களும் நம்பிக்கிட்டு எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்க. ஒரே பொண்ணு சந்தோஷமாக செய்யணும், நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்கான்னு. கல்யாணத்துக்கு 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாங்கிறாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாயை அவங்க செலவு செய்கிறாங்க. குறிப்பாக ஒரு 50 பேர் 100 பேருக்கு உள்ள கூப்பிட்டு எல்லா ஆனந்தமாக தான் எல்லாம் செய்கிறாங்க. அப்போ பையனுக்கு ஒரு மோதிரம், ஒரு நல்ல ஹை கிளாஸ் ரெஸ்ட் வாட்ச் எல்லாம் கொடுத்தாங்க. அது முடிஞ்ச உடனேயே கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த அம்மா கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என் பையன் சவுதியில் வேலை செய்கிறான், அவன் பிடெக் முடிச்சிருக்கிறான், ஆள் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா? நீங்கள் போய் என்ன 60 பவுன் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, இல்லைங்க அது எங்கள் குடும்பத்துலேயே ஹையஸ்ட்டு நான் அதுதான் போடுறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி மட்டும் நினைக்காதீங்க, எங்கள் குடும்பத்தை பற்றி நினைங்க. நாங்கள் ஒரு தகுதியான தரமான குடும்பம். இப்போ எங்களுக்கு செய்யும்போது 60 இல்லைங்களே, நான் சொல்லும்போதே 60 பவுன் தானே சொல்லி தானே நான் செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதெல்லாம் கிடையாது. கல்யாணம் நடக்கணும்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், 80 பவுன் எண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மாப்பிள்ளைக்கு 3 லட்சம்னு பேசி முடித்தாங்க இல்லையா, அந்த மாப்பிள்ளைக்கு 5 லட்சமாக நீங்கள் கொடுத்துட வேண்டியது. அது ஒரு ரவுண்டாக இருக்குமாம்மா, ஏன் ஸ்கொயராக இருந்தால் வேண்டாமா? அதான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் டிமாண்ட் பண்ணுறாங்க. பட் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்த உடனே பிடிச்சிருச்சுங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மா 2-3 தடவை பேசும்போதில் சரிங்கப்பா உங்களால் முடியலன்னு விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்கிறா. பொண்ணு ரொம்ப சோகமாயிட்டாலோ அப்படின்னு அவங்க அப்பா அம்மா நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பரவாயில்ல, நமக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு தானே, நம்ம எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை ரொம்ப நல்லா இந்த MV டவர்ஸ்னு ஒன்று இருக்குமே பூந்தமல்லி ஹை ரோடில், அதில் வச்சு தான் அந்த கல்யாணத்தை நடக்கிறாங்க. நல்லா நடத்துகிறாங்க, எல்லாமே சந்தோஷமாக தான் எல்லாம் நடந்தது.
ஆனால் இதில் ஒரு விஷயம் பேசாமல் விட்டது என்னென்னா, பையன் வந்து இங்கே வந்திருக்கிறான், கல்யாணமும் பண்ணிட்டான். இப்போ அவன் போகும்போது இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகணுமா இல்லையா? பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன், அது அவ்வளோ சீக்கிரம் முடியாது. நான் அங்கே போயிட்டு இந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்கிற சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு விசாக்கு நான் ஏற்பாடு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் கூட்டிகிட்டு போவேன். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அதனாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் அம்மா வீட்டில் விட்டுறோம், உங்கள் வீட்லேயே எங்கள் பொண்ணு இருக்கட்டும், நாங்கள் எப்போ முடியுமோ அப்போல்லாம் வந்து பார்த்துட்டு போய்க்கிறோம், என்ன ஒரு நம்பிக்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. இந்த பையனை டாட்டா சொல்லிவிட்டு போனவர் போகிறவர் 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, ஒரு சத்தம் இல்லை. முதல்ல ஒரு 2-3 நாளைக்கு ஹலோ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்புறம் ஏதாவது விஷயம்னா அவங்க அம்மா மட்டும் பேசுவாங்க. அவங்க அம்மா பேசுகிற சத்தம் கேட்டு இந்த பொண்ணு ஓடி வந்து நிற்கும். சே, அவர் தான் பேசுகிறாருப்பா, நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவாங்க அப்படின்னு. முடியல, மாமியார்கிட்ட கேட்க முடியல. அப்புறம் அத்தை யார் பேசுகிறாங்க அத்தை அப்படின்னு. அவன் தான் உன் புருஷன் தான் பேசுனான், ஏதோ வேலையில் இருக்கானாமா அவசரமாக, அதனால் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் பேச முடியும். ஆனால் இவளுக்கு தெரியும் அம்மாவும் மகனும் ஒரு 10 நிமிஷமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி ஏதோ பொய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன், விட்டுறேன். அப்புறம் நான் பேசிட்டுங்களா அத்தம்மா அப்படின்னு சொல்லி வைக்கிறான். அப்போ அவன் வேலையில் இருக்கான், அவன் ஏன் இப்படி பேசுகிறான், அவனே சாயங்காலம் கூப்பிட்றான்னு சொல்லிட்டான். அவன் பேசும்போது நீ பேசு. ஸ்லோலி அந்த பொண்ணுக்கிட்ட அவன் பேசுகிறதே இல்லை. 2வது திருமணம் முடிஞ்சு கன்சமேட் ஆயாச்சு. கன்சமேட் ஆகிட்டு அவன் போயிட்டான். ஆனால் இந்த பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ இப்போ அவளுக்கு நிஜமாகவே ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாபம், தன்னுடைய கணவரை பார்க்கணும், தன் வயிற்றில் அவருடைய குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லணும். எல்லா பெண்களும் அதை ரொம்ப விரும்புவாங்க சார். மோஸ்ட் ஆஃப் த விமன் வந்து தன் புருஷன்கிட்ட அந்த செய்தியை பரிமாறணும், அவர் சந்தோஷமாக இருப்பார், நம்ம வாரிசு இல்லையா அது அப்படின்லாம் நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்கான வாய்ப்பே கொடுக்கறதில்ல. ஸோ பையனுக்கும் அம்மாவுக்கும் நடக்கிற பேச்சுவார்த்தையில் இவளால் ஒன்றுமே தெரிஞ்சுக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல. தென் என்னன்னா, என்ன அத்தை இன்னும் வரவே இல்லையே, அவர் ஏதாவது சொன்னாருங்களா அத்தை அப்படின்னு. என்ன உனக்கு அவசரம், அவனுக்கே இங்கே வேலை போகிற மாதிரி இருக்குது, உன்னை கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படிங்கிறாங்க. அத்தை என்னங்காச்சுங்க அத்தை. அப்புறம் அந்த அம்மா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத, நீ போய் உன் வேலையை என்னவோ பாரு. அந்த அம்மாவுக்கு என்னென்னா, வீட்டு வேலை செய்கிறதுக்கு இலவசமாக ஒரு வேலைக்காரி கிடச்சிட்டான். வேலைக்காரியெல்லாம் நிறுத்திட்டாங்க. இந்த பொண்ணு தான் எல்லா வேலையும் செய்யும். இவை ஒவ்வொரு நாளும் நினச்சிப்பா, சளிப்படைகிற போதெல்லாம் நினச்சிப்பா, எவ்வளவு நாளைக்கு ஒரு வாரமோ 10 நாளோ நான் வந்து சவுதி அரேபியா நான் போயிட போகிறேன், நான் இவங்களை ஏன் பகைச்சிக்கணும், தேவையில்லாமல் ஏதாவது சொல்லி கொடுத்து கெடுத்துருவாங்க. இவளால் தாங்க முடியறதில்ல ஒரு 2 மாதம் வரைக்கும். அதுக்கு அப்போ தான் ஆரம்ப காலம், ப்ரெக்னென்சியினுடைய இனிஷியல் ஸ்டேஜஸ். அப்போ அவள் அம்மாக்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறா, அம்மா நான் வீட்டுக்கு வந்துடுறேம்மா, எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றலும் வாந்தியமாக இருக்கணும்னு. அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், இரு நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. அப்போ இந்த அம்மா, நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ என்ன இப்போ தானே ஆரம்பிச்சிருக்குது, முதல்ல அதை நிற்கிதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு உடனே ஷாக்கு, ஏன் சம்மந்தி அப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும், அது மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது, உங்கள் குடும்பத்து வாரிசு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஐயோ நெருப்புன்னா வாயை வந்து போயிடுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே நான் எப்படி இத்தனை வேலையும் செய்வேன், அதனால் என்னால் முடியாது. அப்புறம் எப்படியோ கெஞ்சி கூத்தாடி ஒரு 10 நாள் போகிறாங்க. 10 நாள் போய் அங்கே இருக்கிறதுக்குள்ளேயே அவங்க மாமியார் நாத்தனார் தொடர்ச்சியாக வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு வேறு அந்த வீட்டில் இருக்குது. 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க, அம்மாவும் மகளும். ஒரு குடும்பத்து வளர்ப்பு வந்து ஒரு விதமாக இருக்கும், இன்னொரு குடும்பம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிற குடும்பங்களை பார்க்குறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இப்போது ஒரு நேர்மையாக இருக்கிற ஒரு குடும்பம், அதில் நல்லா படிக்க வைக்கணும், பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற பெற்றோர், வேறு சூதுவாது தெரியாத இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, அந்த பையன் அங்கே இருக்கான், அவனுக்கு ஒரு 3.5 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக சம்பாத்தியம் வரும். இவளை இப்போவே வந்து நம்ம பதவி கொடுத்து அதிகாரம் கொடுத்து, ஆக அவனுடைய பொண்டாட்டியை, அதனால் என் மருமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் இந்த பண வரவெல்லாம் போயிடும். அவள் போய் பார்த்துட்டான்னா அப்புறம் அங்கே அதுதான் பிடிச்சிப்பான். இனி இந்த பொண்ணுக்கு வேறு கல்யாணம் பண்ணணும் இல்லை, அதுக்கு பணம் வேணும். ஸோ அவன் பணம் காய்க்கிற மெஷின், இவள் வீட்டு வேலை செய்கிற சர்வெண்ட் மெய்டு, அவ்வளோதான். 2 நடக்கட்டும்னு பார்க்குறேன். இவளுக்கு ஆன வருத்தம் கொஞ்சம் கிடையாது. அப்புறம் அப்பா கிட்ட சொல்கிறா, வயிறு வேற பெருசாகிட்டே வருது. அப்புறம் அவங்க மாப்பிள்ளை கேட்டு இவர் ஃபோன் பண்ணுறாரு, மாமனார் ஃபோன் பண்ணுறாரு, மாப்பிள்ளை நீங்கள் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போனது தானே மாப்பிள்ளை, திரும்ப வரவே இல்லை, பொண்ணு வேறு மாசமாக இருக்கா,
ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிடுங்க, அவளும் ஒரே ஏக்கமாக இருக்கிறா அப்படின்னு. ஏக்கத்துக்கு என்ன கிடைக்குது? நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், அவள் அம்மா வீட்டில் தானே இருக்கா எல்லா வசதிகளோடமா. இப்போல்லாம் எப்படி வர முடியும்? அங்கெல்லாம் அப்படி கிடையாது, கான்ட்ராக்ட் படி தான் நான் வர முடியும். சரிங்க, இல்லைன்னா வீசாவாவது வாங்குங்க, அதை வாங்கி அனுப்பி கூட்டிகிட்டாவது போங்கன்னு. அதான் இப்போ தான் சொன்னீங்க மாதமாக இருக்குன்னு. நான் கூட்டிகிட்டு போனாலும் மறுபடியும் 2 மாதமோ 3 மாதமோ சீமந்தத்துக்கு வரும்போது நான் விடணும், நான் பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த தடவையிலேருந்து மாமனார் ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறார். இப்போ இந்த பொண்ணு நிரந்தர அடிமையாயிடுச்சிங்க. டெலிவரி ஆகும்போது அம்மா வீட்டுக்கு போகணுங்கிறார். ஏன் நாங்களே ஆஸ்பத்திரியில் சேர்த்துறணும்? இல்லை அதுவாது நாங்கள் போய் பார்க்குறோம். 2 குழந்தை பிறக்குது, ரெட்டை பிள்ளை 2 குழந்தை, 2ம் பொன் குழந்தை. வந்த நாளில் இருந்து மாமியார் திட்டுற வார்த்தைக்கு அளவே இல்லை. என் பையன் பண்ணையத்தையே அவன் முடிச்சிட்டா, ஒரு பிள்ளை பிறந்தாலே எக்கச்சக்க செலவு, இதில் ரெட்டை குழந்தை வேற, 2 குழந்தையும் வச்சுக்கிட்டு என் பையன் என்ன பண்ணலாம்? பொம்பளை பிள்ளை, அதுதான் அவளுக்கு செலவு செய்யணும், காலம்பூரா அவன் இவங்களுக்காக சேமித்து வைக்கணும் அப்படின்னு. அது இது ஒரு என்ன தொடகாலி, தொடச்சி வைக்கிறதுக்கு அப்படி தானே சொல்லுவாங்க, தொடகாலி. இது வந்த நேரமே சரியில்லை அப்படின்னு ஆரம்பித்து வார்த்தைகளில் அப்யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க அப்பா வந்து இந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு அந்த பையனுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி, மாப்பிள்ளை ரெட்டை குழந்தை பிறந்துருச்சு, 2 பொன் குழந்தைங்க, லட்சுமி சரஸ்வதி மாதிரி இருக்குது, நீங்கள் ஒரு 8 வந்து பார்த்துட்டு போங்க மாப்பிள்ளை அப்படின்னு. நான் வரேங்க மாமா, அதெல்லாம் வந்துடுவேன், லீவு கிடைக்கல அதுதான் அப்படின்னு. அப்புறம் குழந்தைங்க பிறந்தாச்சு, இப்போதாவது நீங்கள் கூட்டிகிட்டு போனால் நல்லது அப்படின்னு. கூட்டிகிட்டெல்லாம் வர முடியாதுங்க, இங்கே மேனேஜ் பண்ண முடியாது, இங்கே வேலைக்கெல்லாம் ஆள் கிடைக்காது, அங்கேயே இருக்கட்டும், அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்கன்னு. இவர் எப்படி சொல்லுவார், உன் தங்கச்சி உங்கள் அம்மாவும் ராட்சசிகளாக இருக்காங்கன்னு? சொல்ல முடியலை. இல்லைங்க அது இல்லை, அவளுக்கும் உங்களோட இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு எனக்கும் ஆசை இருக்கணும்ல, எனக்கு அந்த வசதி இருக்கணும்ல, நான் வேலை செய்கிற இடத்துல அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஸோ என்ன சொன்னாலும் கேட்கலைங்க. குழந்தையும் வந்து பார்க்கல, ஃபோனும் பண்ணுறது கிடையாது. அப்புறம் இவன் என்ன பண்ணா, இவளை குழந்தைகளை அவங்க 2 பேரும் இங்கே வச்சுருக்காங்களா, அந்த பொண்ணை அடிக்கிறது திட்டுறது அப்படின்னு ஒன்றே அவளுக்கு தாங்கவே இல்லை. ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, இல்லைங்கப்பா இங்கே இருக்க முடியாது என்னால், நீங்கள் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு. அவங்க வந்து மாமியார்கிட்ட ஏதோ சமாதானமெல்லாம் சொல்லி ஒரு 10 நாளைக்கு நாங்கள் வச்சுருந்து அனுப்புகிறோம் அப்படின்னு. அப்புறம் அங்கே போகும்போது தான் விலாவாரியாக எல்லா கதையும் அந்த பொண்ணு சொல்கிறான். இந்த மாதிரி என்ன வேலை ரொம்ப வாங்குறாங்க, ஒழுங்காக சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறாங்க, வேலை முடிச்சுட்டு வந்த உடனே எனக்கு சாப்பிட்ற நேரத்தில் கூட சாப்பாடு கிடைக்காதனால எனக்கு மயக்கம் வந்து படுத்துடுறேன், குழந்தைகளை பார்க்க என்னால் முடியலை, என்னை எப்படியாவது என் புருஷனோட கொண்டு போய் சேர்த்துருங்க. அப்புறம் அவங்க அப்பா அந்த வீட்டில் இருந்தபடியே ஒரு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளைகிட்ட கொடுக்குறாரு. அவர் எடுத்தால் தான் ஆகும், அவர் எடுக்க மாட்டேங்கிறார். 10 தடவை 15 தடவை தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஆளை எடுக்கிறார் மாப்பிள்ளை பையன். அப்போது இவ பேசிட்டு அழுகிறா, ரொம்ப அழுகிறா. இந்த அழுகாட்சியோடு நான் 2 குழந்தைகள் இங்கெல்லாம் வந்து நான் கூட்டிகிட்டு வந்து வைக்க முடியாது, நான் எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன், எங்கள் அம்மா எப்போ கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்களோ அப்போ நான் கட்டாயமாக நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சரி அப்படியாவது கூட்டிகிட்டு போட்டுட்டு இவங்க அப்பாவும் இந்த பொண்ணை கொண்டு போய் விடும்போது அந்த அம்மாட்ட பேசுகிறாங்க. ஆச்சுங்க, வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆக போகுது, நீங்கள் தயவு செய்து உங்கள் பையன்கிட்ட சொல்லி பொண்ணை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். இந்த அம்மா இது வரைக்கும் காலம் தாழ்த்திட்டாங்க. சரி நான் பேசுகிறேன்னா சரி அந்த அம்மா பேசுவாங்க, பதில் வரும், மாப்பிள்ளை கூப்பிடுவாருன்னு மறுபடியும் ஒரு 6 மாதம் போயிடுச்சு. அப்போது அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. கெட்ட வார்த்தையில் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க மருமகளை. வீட்டில் இருக்கிற வேலைக்காரியாவும், சம்பளம் இல்லாத வேலைக்காரி. காலாமுத்துன்னு சொன்னால் கூட மாமியாருக்கு காலாமுத்துனா தப்பு கிடையாதுங்க. ஆனால் அதை வந்து ஒரு வேலைக்காரியை செய்ய சொல்கிற மாதிரி செய்ய முடியாதுங்க, அது தப்பு இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குற பொழுது அவளுக்கு போதும்னு ஆகிடுது. ஒரு நாள் நேரம் அந்த மாமியார் தூங்கிட்டு இருக்கும்போது 2 குழந்தைகளையும் கையில் பிடிச்சி வெளியே வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போய், சென்னை தான் மாப்பிள்ளை வீடு குளத்தூரில், இவங்க இந்த பக்கத்தில் எங்கேயோ இருந்திருக்காங்க. சரின்னா ஆட்டோ ஏறி வீட்டுக்கு 2 குழந்தைகளோட வந்துடுறாங்க. அவங்க அம்மா தான் வீட்டில் இருக்காங்க. ஐயோ ஏன்பா நீயா தனியாக வந்த 2 குழந்தைகளை எடுத்துகிட்டு? அம்மா அந்த வீட்டில் இனி என்னால் இருக்க முடியாதுமா, நான் அங்கே போக மாட்டேன். முதல்ல வந்து என் கையை தொட்டு பிடிச்ச புருஷன் இன்னைக்கு வரைக்கும் என்னை நிமிந்து கூட பார்க்கல. அவர் வேலை உண்டு, அவங்க தங்கச்சிக்கிட்ட பேசுறதுன்னு, அவங்க அம்மாட்ட பேசுறதுன்னு இதுதான் இருக்கிறாரு, நான் அங்கே இருக்க மாட்டேன். சரி அவங்க வச்சுட்டாங்க. திரும்ப எப்படி கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க ட்ரை பண்ணுறாங்க அந்த அம்மாட்ட பேசுறதுக்கு, மருமகிட்ட எதுவுமே நடக்கலை. இந்த கல்யாணத்துக்கு ஒரு மீடியேட்டர் இருப்பார் பாருங்க, அந்த மீடியேட்டர்கிட்ட சொல்கிறாங்க, பாருங்கள் இப்படி ஆயிடுச்சுன்னா அவரும் வந்து நியாயம் பேசுகிறாரு. தப்பு இல்லைங்களா, ஒரு பொண்ணை வந்து இதை நம்பித்தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க,
எத்தனை நாளைக்கு ஏறத்தாலும் 2.5 வருஷம் 3 வருஷம் ஆக போகுதுங்க அப்படின்லாம் கேட்ட உடனே அந்தம்மா நான் என்ன பண்ணிட்டேன், அவன் கூட்டிகிட்டு போகலன்னு லீவே கிடைக்கல. அது எப்படி, யார் சவுதிக்கு போனாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை 21 நாள் லீவு கிடைக்கும். அப்படி கட் பண்ணி கொடுத்தா கூட அந்த 15 நாளோ 8 நாள் கிடைக்கட்டுங்க, வந்து பார்த்துட்டு போக மாட்டாங்களா? குழந்தை பிறந்து கூட பார்க்கல, எப்படி சிரிக்கிறாங்க, எப்படி நடக்கிறாங்க. ஒரு ஆசை இருக்கும்ல சார், நம்மளே ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம் அல்லது ஒருத்தரை பார்க்க போகிறோம், அங்கே ஒரு சின்ன குழந்தை இருந்தால் கூட ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் ஜாலியாக இருக்கும் நமக்கு. அப்படி கூட ஒரு தகப்பனுக்கு தோணாது. ஸோ அதுவும் வரலேன்னு ஆயிடுச்சு. அப்புறம் இவ சொன்னா, அப்பா நம்ம இது மாதிரி விட முடியாதுப்பா அப்படின்னு. அப்போ தான் வந்து என்னை சந்திக்கிறதுக்கு வந்தாங்க. சந்திக்க வந்தபோது சொன்னாங்க, இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க அப்படின்னு. சரி, அதுக்காக என்ன பண்ணலாம், நீங்கள் அங்கே போகணுமா சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லிட்டா, மேடம் கல்யாணம் ஆகி முடிஞ்ச உடனே இருக்கிற அந்த நெருக்கம் கூட எங்களுக்குள்ளே இல்லை. ஐயோ என்னை காணலையேன்னு அவருக்கு படுக்கையில் தேட வேண்டாமா? அவருக்கு தேடலைல்ல மேடம், எப்படி இருக்கேன்னு சொல்லி போய் ஒரு ஃபோனாவது பண்ணி என்ன கேட்டிருக்கணும்ல. அப்போ என்னுடைய மனசனுடைய உணர்வுகளை அவ்வளவு காயப்படுத்திட்டார் அவர். என்னால் முடியல மேடம். அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் வார்த்தை பேசுகிறாங்க, அப்யூசிவ் லாங்குவேஜ் டு த போர். திட்டுன திட்டு அப்படி திட்டுறாங்க. எனக்கெல்லாம் வீட்டிலெல்லாம் துணி துவைச்செல்லாம் பழக்கம் இல்லைங்க. எங்கள் வீட்டில் என்னை நல்லா வச்சுருந்தாங்க. மாமியார் துணி, இவங்க துணி, என் துணி, மாமனார் துணி எல்லாத்தையும் நான் துவைக்கணும், குழந்தைகளுக்கும் இருக்குது, வீட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். சரி, அப்போ உனக்கு என்ன தான் வேணும்? மேடம் 3 வருஷம் இல்லை, 4வது வருஷம் வந்தால் மட்டும் அந்த ஆள் என்னை சந்தோஷமாக வச்சுக்க போகிறானா இல்லை என் குழந்தைகளை தான் பார்த்துட போகிறானா? ஒரு தகப்பன் தனக்கு பிறந்த குழந்தைகளை கூட வந்து பார்க்க வரலைன்னா அவனுக்கு வாழ்க்கை வந்து எனக்கு சம்மதம் இல்லை மேடம், எனக்கு வாழ சம்மதம் இல்லை, அதனால் நீங்கள் டைவர்ஸ் போடுங்க. சரி, டைவர்ஸ் போடலாம் மேடம். முதல்ல என்ன பண்ணலாம்? உனக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு இது வரைக்கும்? ஒரே ஒரு நயா பைசா எனக்கோ என் குழந்தைகளுக்கோ செஞ்சது கிடையாது. எங்கள் அப்பா அம்மா தான் குழந்தை பிறந்து 1வது மாதத்தில் அந்த புண்ணியார்ஜனைன்னு ஒன்று பண்ணுவாங்க. அது பண்ணும்போது குழந்தைகளுக்கு என்னென்னவோ போட்டாங்க, பேர் வைக்கும்போது போட்டாங்க, மொட்டை வைக்கும்போது போட்டாங்க, நகையெல்லாம் என்னோடய நகையெல்லாம் வச்சுக்கிறாங்க அவங்க ஆச்சுங்களா. அதனால் நாங்கள் தான் எல்லாம் செஞ்சுருக்கோம். நாங்கள் செஞ்சு அந்த வீட்டில் நான் இடி சோறு சாப்பிட்றத விட நான் வந்து என் வீட்லேயே நான் இருந்துக்கிறேன், எங்கள் அம்மா வீட்லேயே. அப்போ உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுப்பா. எனக்கு என் வீட்டில் வந்து என் பொண்ணு இருந்தால் எனக்கு அவமானமாக இருக்கும், நீ போன்னு சொன்னீங்கன்னா நான் போயே சேர்ந்துருவேன்ப்பா, நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாத சாமி, நீ என் வீட்டில் வந்து இரு, ஒன்றும் கவலையே படாத, நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். ஸோ என்ன பண்ணா, சொன்னதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், 2 குழந்தைகள் இருக்கு. 2 குழந்தைகளுக்கும் மெயின்டெனன்ஸு. சம்சாரம் வேலைக்கு போகலை, நதியா வேலைக்கு போகலை, அவளும் படிச்சிருக்கா, பேசிக் டிகிரி முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறா. ஆனால் அவளுக்கும் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ என்ன பண்ணேன், என்னைக்கு இவர் விட்டுட்டு போனாரோ இந்த 3 வருஷ காலத்துக்கு நான் கேட்குறேன். குழந்தை பிறக்காத காலத்துக்கு ஒரு அமௌண்ட்டு, குழந்தை பிறந்த பிறகு ஒரு அமௌண்ட்டு, 2 குழந்தைகள் வளரும் போது இன்னொரு அமௌண்ட், அந்த மாதிரி பிரித்து அதெல்லாம் போட்டு மெயின்டெனன்ஸு ஒன்று போடுறோம், நோட்டீஸை அனுப்புகிறோம். மேடம் ஆன் ஃபயர்னு போட்டு பேக்ரவுண்ட் போடலாம் அந்த மாதிரி. இல்லை அந்த மாதிரி இல்லைங்க. உண்மையிலேயே யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆணை நம்பி பொண்ணு கல்யாணம் பண்ணுறதோ இல்லை ஒரு பொண்ணை நம்பி ஆண் கல்யாணம் பண்ணுறதோ எதுக்காகுங்க? ஒரு நிம்மதியான வாழ்க்கை, தனக்கான வாரிசை உருவாக்குதல் இல்லையா? வாழ்க்கையில் வழி வழியாக ஒரு மரபு வழியில் நம்ம எல்லாம் வந்திருப்போம், அது அப்படியே தொடருதல். இப்படி பல காரணங்கள் பலருக்கு இருக்கலாம். அத்தனைக்கு மேலே ஒரு பொண்ணுக்கும் ஆணுக்கும் காதல்ங்கிற உணர்வு இருக்கணும், அன்புங்கிறது இருக்கணும், பாசம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத போது எப்படி அந்த பொண்ணு வாழ்வான்? எனக்கு அன்னைக்கு கேட்கும்போது என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்லுதேன்னு தான் இருந்தது. ஆனால் யோசித்து பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணுமா? அப்புறம் மட்டும் போனால் எங்கேருந்து வரும் இவ்வளோ நாள் இல்லாத பாசம்? ஸோ மெயின்டெனன்ஸுக்கு கேஸை போட்டோம். அதுக்குள்ளே மேடம் மெயின்டெனன்ஸ் அவன் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நாங்கள் காப்பாற்றுறோம் குழந்தைய. அப்பா சொல்கிறார், நாங்கள் காப்பாற்றுறோம், நீங்கள் என் பொண்ணுக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு. சரி, இப்போ சேர்ந்து வாழ்கிறதுக்கு மனு போடலாங்களா அப்படின்னு. மேடம் நான் 3 வருஷத்து வாழ்க்கையே வேண்டாங்கிறேன், நீங்கள் எதுக்கு சேர்ந்து வாழணும்னு சொல்கிறீங்க? எனக்கு வேண்டாம் மேடம், எனக்கு டைவர்ஸ் தான். ஸோ டைவர்ஸ் நோட்டீஸு போய் அவருக்கு சேர்ந்துருது. மெயின்டெனன்ஸ் நோட்டீஸ் அனுப்புறத அவர் வாங்குறதே இல்லை, டாட்ஜ் பண்ணிடுறாரு. டைவர்ஸ் நோட்டீஸ் அவருக்கு போயிடுச்சு. வாங்கிட்டு வரலன்னா என்னாகும்? ஒருதலை பட்சமாக இந்த பொண்ணுக்கு தீர்ப்பாயிடும், அவரும் விடுதலை ஆகிடுவார். இந்த பொண்ணு மட்டும் இல்லை, ஒரு பைசா செலவழிக்காமல், ஒரு கோர்ட்டுக்கு வராமல், தான் செஞ்ச தப்புக்கான பரிகாரம் எதுவும் பண்ணாமல் அவர் தப்பிச்சுக்கிறார். இப்போ நான் யோசித்தேன், இதை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு தென் நீங்கள் வந்து கொடுங்க, சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ்க்கு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டேன். ஜட்ஜம்மா கொடுத்தாங்க. பெயிலிஃப் கிட்ட கொடுத்து
அங்கே வாங்கினா கொடுத்து அனுப்புவாங்க. அவங்ககிட்ட கொடுத்தோன்னே போய் நோட்டீஸை ஒட்டுன்னு சொல்லியாச்சு. ஸோ சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸில் நோட்டீஸ் போயிடுச்சு. இந்த கேஸ் நடந்தபோது 2008 2009 இருக்கும். அப்போ செல்ஃபோனுடைய புழக்கம் வந்து அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் நம்ம அந்த டைமில் எல்லாம் நோட்டீஸ் த்ரூ செல்ஃபோன், வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ அனுப்ப முடியாது. அது மாதிரிலாம் நமக்கு அனுப்ப முடியாது. சரி பார்த்தேன், அது மட்டும் பத்தாது. எது நம்ம அனுப்புகிற நோட்டீஸ் மட்டும் அது மட்டும் பத்தாது. அதனால் என்ன சொல்கிறாங்க கோர்ட்டு, நீங்கள் வந்து வேறு ஏதாவது வகையில் அவருக்கு சர்வ் பண்ண பாருங்கள் மெயின்டெனன்ஸ் நோட்டீஸ். அப்போ ஆரம்பத்தில் நாம் இந்த மாதிரி த்ரூ எம்பசி போடுறேன். நான் எம்பசி அஃபீஷியல்ஸ்க்கு இவன் இருக்கிற அட்ரஸ் தெரியும், இவன் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறான்னு தெரியும். ஏன்னா மெடார்னு ஒரு கம்பெனியாக நம்ம இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா அப்படின்னு போட்டு கிங்டம் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ அதுக்கு நம்ம போடலாம் அப்படின்னு ஒரே சமயத்தில் அவன் வேலை செஞ்சதுக்கு முதல்ல கொடுத்த அட்ரஸில் அதுவும் போட்டோம், இதுவும் போட்டோம். இந்த மாதிரியான த்ரூ எம்பசி போடுறது அப்போ வழக்கம் இல்லை. ஸோ எம்பசிக்காரன் என்னடா இந்த மாதிரி வந்திருக்கே, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த பையன் எங்கே வேலை செய்கிறான்னு தெரியுது. அப்போ வந்து நோட்டீஸ் ரிசீவ்டு போட்டு எங்களுக்கு அனுப்பிட்டு we have informed the person அப்படின்னு சொல்லி அவங்க ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து கோர்ட்டாருக்கு அனுப்பினாங்க அவங்க. இந்த மாதிரி நீங்கள் அனுப்பியிருந்த கோர்ட்லேருந்து வந்ததை இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு வந்துச்சு. இப்போ என்ன ஆகும், இப்போ அவன் வரலைன்னா இவன் இந்த பொண்ணு எவ்வளவு கேட்குறாளோ அந்த அளவுக்கு ஆர்டர் ஆகிடும். அவன் தான் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அடுத்த வயதாக்கு வக்கீல் வந்து அவன் ஒரு வக்கீலை வச்சான். அவர் ஏதோ இந்த வயதாக்கு வந்துடுவார், அடுத்த வயதாக்கு வந்துடுவார், அவருக்கு தெரியும், அவருக்கு அங்கே வேலையிலேருந்து ரிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படியே என்னென்னவோ சொன்னாங்க. ஜட்ஜஸ் வந்து அதுக்கும் ஒரு இடம் கொடுத்தாங்க. ஸோ என்னாச்சு, அவர் வரார். ஆனால் அவர் வர்ற காலதாமதத்துக்கு முன்னாகவே இந்த பெட்டிஷனில் மாதம் 50,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஆயிடுது. அடுத்த வாரமே ஓடி வந்துட்டான் சார் 50,000 உடனே. அவன் வந்தவன் திரும்ப 2க்கும் செட்ட சைடில் பெட்டிஷன் போடுறான். இது நான் இல்லாமல் தோன்றா தரப்பினராக நான் இருக்கிற பொழுது தான் நடந்தது, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான், இந்த பொண்ணு என் கூட வரவே மாட்டேன்னுடுச்சு, அந்த பொண்ணு பொய்யான கதை சொல்லுது, நானும் ஆன வரைக்கும் முயற்சி பண்ணினேன் அப்படின்னெல்லாம் சொல்லி பேசினாப்புல. அப்புறம் ஜட்ஜு கேட்டார், ஏம்மா மேடம் உங்கள் வீட்டிலேருந்து தான் அந்த பொண்ணு வரலையாமே, நீங்கள் அந்த பொண்ணை வர சொல்லுங்க. சார் பொண்ணு அங்கே தான் சார் நிற்கிறாங்க, வர சொல்கிறேன், அவரை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள், வேறு ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு வாழணும் அவ்வளோதானே, நல்லபடியாக வச்சு வாழறேன், ஹேரஸ் பண்ண மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி குழந்தைகளோட கூட்டிகிட்டு போய் நான் நல்லா வச்சுக்கிறேன்னு எழுதி கொடுக்க சொல்லுங்கள் சார். அதோடு மட்டும் இல்லாமல் விசா காட்ட சொல்லுங்கள், 3 வருஷமாக வாங்காத விசா இப்போவாது வாங்கணும், இல்லை வாங்கினா தானே உள்ளே போக முடியும், அது கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் போகிறோம் அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொல்லிட்டான், இல்லை எனக்குமே அது வேண்டாம், எங்களை பற்றி ரொம்ப போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருச்சு, எம்பசி வரைக்கும் வந்துருச்சு, அடுத்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தால் கூட என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு. ஏற்கனவே அவளுக்கு டைவர்ஸ் வேறு கிடச்சிருச்சு. ஆனால் இதில் என்னென்னா, அந்த டைவர்ஸில் நம்ம அவனை பற்றி குறையெல்லாம் போட்டிருக்கோமில்ல, மாமியார் குறை, மாமியார் எப்படி ராட்சசி, அந்த நாத்தனார் எந்த மாதிரி பண்ணினா எல்லாம் போட்டிருக்கோம் அதில். அந்த ஆர்டர் காப்பியை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் தைரியமாக இவனுக்கு நீ பொண்ணு கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. கரெக்டானே நான் சொல்கிறது? அதனால் அந்த ஆர்டரை மாற்றணும் அப்படின்னு வந்தார். இல்லை நான் வந்து அந்த பெட்டிஷனை வந்து செட்டசைட் பண்ணி நான் போடுறேன். சரி போடு, கேஸ் தான் கண்டெக்ட் பண்ணலாம், நாங்கள் விடுற மாதிரி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ இதை சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ நீ முதல்ல கொடுக்க வேண்டியது 2 பொன் குழந்தைகள். 2 பொன் குழந்தை மேலே என்ன டெபாசிட் பண்ணுற? இந்த பொண்ணு இவங்க அப்பா அம்மா வீட்டில் இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, இவளோட நகைகள்லாம் கொடுக்கணும், என்ன பேச போகிற சொல்லு அப்படின்னு 2 வக்கீல் ஓரளவுக்கு நல்லவர் தான். அந்த சைடில் வந்து உட்காந்து பேசினோம். நிறைய தடங்கள் எல்லாம் பண்ணி பார்த்தாரு. இல்லை நான் இப்படி இல்லைன்னா நான் அதை பார்த்துருவேன், சுப்ரீம் கோர்ட்டு போகிறேன்னு. நீ இன்டர்நேஷ்னல் கோர்ட்டே வேணாலும் நீ போய்க்கோ, எந்த கோர்ட்டும் இப்போ பெற்ற குழந்தைகளுக்கும் பொண்டாட்டிக்கும் காசு கொடுக்காதேன்னு சொல்ல போகிறது கிடையாது. இது வரைக்கும் நான் ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல்ஸ்க்கு தான் போட்டிருக்கேன், என் நகையைத்தான் போட்டிருக்கிறேன். 80 பவுன் கேட்டு வாங்கினீங்க. அவள் கழுத்தில் ஒரு செயின், தாலி செயின், 2 கையில் 2 வளையல் இருக்குது, மோதிரம் இருக்குது, மிச்சம் இருக்கிறது 70 பவுனுக்கு பக்கமாக உங்ககிட்ட தான் இருக்குது. நான் நினச்சா இப்போ கூட டவுரி ஹாரஸ்மெண்ட்டில் உங்களை புக் பண்ணலாம், நீங்கள் கேட்டதெல்லாம் வச்சு அப்படின்னெல்லாம் போட்டு எல்லாம் மிரட்டி எல்லாம் பண்ணினதுக்கப்புறம்
அப்புறம் இப்படியே ஆடி ஏடி வந்தான். அப்புறம் பொண்ணுக்கு எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னு, ஆளுக்கு வந்து 10 லட்சம் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்னுச்சு. மேடம் கல்வி செலவே எவ்வளோ இருக்குது, காலேஜுக்கு போகும்போது எவ்வளோ செலவாகும், இன்றைக்கி இன்ஜினியரிங் சீட்டில் போய் படிக்கணுன்னா எத்தனை டொனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு, கேபிட்டேஷன் ஃபீஸ் இல்லாமல் முடியாது. ஒருவேளை டாக்டருக்கு படித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு லட்சக்கணக்கில் நான் செலவழிக்கணும், நான் எங்கே போவேன், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்றவில்லை, அதனால் அது முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியில் உனக்கு என்னம்மா வேணும்னு, எனக்கு என்னுடைய நகையை கொடுத்தா போதும், 2 குழந்தைக்கு ஆளுக்கு 25 லட்சம் கொடுத்துடணும், அது கொடுத்தா நம்ம இதை ஒத்துக்கலாம், என் நகை துணிமணி பாத்திரம் பண்டம் வெள்ளியே அவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொடுக்கணும்னு. கொஞ்சம்லாம் இழுத்து பார்த்தாங்க. 3 மாதங்கிறது 6 மாதம் வரைக்கும் பேச்சுவார்த்தை போயிடுச்சு. சரி, அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஜட்ஜுக்கே கோபம் வந்து, நீ கேஸை நடத்துப்பா, கேஸை நடத்திட்டு நீ போய் எங்கே வேணாலும் அப்படின்ட்டாரு. அப்புறம் இது நகராதுன்னு தெரிஞ்சதுக்குள்ள இங்கே வேலையை விட்டுட்டு இங்கே தானே இருக்கணும், அப்போ வீடியோ கான்ஃபரன்சிங் கிடையாது எங்களுக்கு, அதனால் இங்கே தான் வரும். ஸோ வேறு வழி இல்லாமல் பல வகையில் லாக் ஆனதுக்கு பிறகு தான் அந்த பணத்தை வந்து டெபாசிட் வச்சு கொண்டு வந்து கொடுத்தார். அப்போ தான் அதுலேயே முடிவு பண்ணோம், கார்டியனாக நீ இல்லை, நீ அப்பாவாக இருந்தால் கூட நீ கார்டியன் கிடையாது, இந்த பொண்ணு தான் பெத்தா, இவ தான் வளர்த்துக்கிட்டு இருக்கா, இவ தான் இங்கேருந்து பார்க்க போகிறா, அதனால் கார்டியன்ஷிப்பும் அந்த பொண்ணுக்கு கொடுக்கணுன்னு அத்தனை விஷயங்களையும் முடித்து அந்த பொண்ணை பாதுகாப்பாக அனுப்பி வச்சேன். இப்போ எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார், நல்லா இருக்காங்க. 2 குழந்தைகளும் ஹைஸ்கூல் படிக்கிற வரைக்கும் கூட எனக்கு தெரியும். இப்போ காலேஜுக்கு போயிருப்பாங்க. 2008 ஆகிப்போச்சு இல்லை சார், எவ்வளவோ வருஷம் ஆகிப்போச்சு, அதனால் நல்லா இருப்பாங்க சார். நதியா வாழ்க்கை ரித்தன்யா மாதிரி முடிவெடுக்கிறவங்களுக்கும் ஒரு பாடமாகவும் அமைஞ்சிருக்கு. ஆமாம், அப்படியெல்லாம் வந்து வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது. 2வது, புருஷன்தான் வேணுங்கிறதுக்காக வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்க முடியாது, வாழ்க்கைக்காகத்தான் நமக்கு வந்து ஹஸ்பண்டுங்கிறத இல்லைங்களா? இல்லைன்னா நம்ம அப்பா அம்மா வீட்லேயே இருந்திருக்கலாமே, அந்த வாழ்க்கையே தராத புருஷங்கிட்ட எதுக்கு போய் கெஞ்சிட்டு நிற்கணும்? உண்மையிலேயே அதெல்லாம் தைரியசாலி தான் சார். பார்த்தா பூஞ்ச மாதிரி ஆள் உடம்பு, பயந்த சுபாவம், இல்லைன்னா அத்தனை வேலையை யாராவது செய்வாளா? இந்த காலத்து பொண்ணு ஒன்றும் செய்யுமா சார்? உன் வேலையை பாருணும் மாமியாரை, ஆனால் அத்தனையும் செஞ்சான், நல்லபடியாக இருக்கும். நன்றி மேடம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.